ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்திராணி உதய பெருமாளை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது ஐலி சிவா ரெண்டு பேருமே இந்திராணிக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்திராணி கிட்ட பேசுகிறாங்க. அண்ணி, நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா பாவையை யார் கவனிப்பா? பாவையை பாருங்கள், பசிக்குதுன்னு கேட்குறா, அவளுக்கு ஏதாவது உங்கள் கையால் ஊட்டி விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இந்திராணி எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, பாவை உனக்கு நான் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு பாவையை விளையாட போக சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக நீ இப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுவும் பயப்படுற மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, சீக்கிரமாக எங்கள் சித்தப்பா வெளியில் வரணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, சீக்கிரமாக நம்மளுக்கு எவிடன்ஸ் கையில் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்திராணி ஐலி சிவாவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேருமே எந்த காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தான். நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறனால தான் இந்த குடும்பம் எல்லா ஆபத்துல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அது என்னன்னு கேட்கறதுக்கு நான் விரும்பலை. உங்கள் ரெண்டு பேர் பற்றின ரகசியம் எனக்கு தெரியாமலே இருக்கட்டும் ஐலி. ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே என் குடும்பத்துக்கு எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கபிலன் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னது இது? அக்காவுக்கு நான் மட்டும்தான் தம்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இடையில இந்த சிவா அக்கா மனசை இப்படி மாற்றி வச்சிருக்கானு. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆரம்பத்திலே இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்கலான்னு போனாலும் கடைசி நேரத்தில் இந்த ஐலி சிவா அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் யோசிச்சு நின்றுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கபிலன் நின்று ஒட்டு கேட்குறத சிவா பார்த்துடுறாங்க. சிவா கதவை திறக்கிறாங்க. என்ன கபிலா, எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கவா உள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு கபிலன் இந்திராணியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அக்கா நான் ஒட்டு கேட்குறேன்னு தப்பான எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு நல்ல தம்பியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, உன்னை நான் கெட்டவன் சொல்லவே இல்லையே, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கபிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கபிலன் சிவாவை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. என் அக்காவை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நினைக்கிறியா? அது ஒரு பொதுவே நடக்காதுடா. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறத சாதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கபிலன் சிவாவை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம உதய பெருமாள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வீட்டுக்கு வராங்க. நம்ம இந்திராணி அவங்கள பார்த்துட்டு பதறடிச்சுட்டு ஓடி வராங்க. கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, கபிலா நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வராங்க. இப்போ அப்பா எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போது ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் இவங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னு கூட என்னால் திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது மோனிகா கிட்ட நம்ம சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா மோனிகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ரித்திகா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இந்திராணி கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே யாரை கேட்பாங்க? எங்கள் மாமனாரை பற்றி தான் கேட்பாங்க. எங்கள் மாமனார் ஜெயிலில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்திராணி கம்பெனியோட டைப் வச்சுக்கவே மாட்டாங்க. நீ இந்த மாதிரி நேரத்தில் தான் குட்டையை குழப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா மோனிகா கிட்ட சொல்ல. மோனிகா அதை கேட்டுட்டு, இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்திராணியை பழி வாங்குறதுக்கு எனக்கு சரியான நேரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம உதய பெருமாளை பற்றி தான் கேட்குறாங்க. என்னம்மா உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலாம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மோனிகா வந்துடுறாங்க. மோனிகா வந்ததுக்கப்புறம் ரிதிகாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரிதிகா உன் மாமனார் உதய பெருமாள் இப்போ ஜெயிலில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்காதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க, நான் பொய் சொல்கிறேன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் வேணுன்னா உதய பெருமாள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோனிகா வந்தவங்க கிட்ட எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் கடுப்பான இந்திராணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அயலி சூப்பராக ஒரு பிளான் பண்ணி வந்தவங்க கிட்டலாம் பேசுகிறாங்க. சார் உங்களுக்கு என்ன, எங்கள் மாமனார் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளோதானே, இருங்க நான் அவருக்கு கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
உதய பெருமாளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது உதய பெருமாள் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி நீங்கள் வீடு வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலான்னு தான் நினச்சோம், சரி யதார்த்தமாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் நான் கேன்சல் பண்ணிடுவேன், தயவு செஞ்சு என் ஃபேமிலியை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க. அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் உதய பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, சார் அப்படியெல்லாம் மட்டும் பண்ணிடாதீங்க, நாங்கள் இப்போவே கிளம்புறோம், உங்களுக்கு டைம் இருந்தால் எங்களை வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம இந்திராணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அயலி வந்து சூப்பராக பிளான் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததுமே நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அயலி நீ மட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலைன்னா இந்நேரம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா எனக்கு மைண்டு வேலை செய்யவே மாட்டேங்குது, அதனால என்னால் எதையுமே யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மோனிகா வந்து கை தட்டுறாங்க. சூப்பர், ஒரு சொத்துக்காக இந்த குடும்பமே எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோனிகா சொல்ல, இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, இந்த பாரு மோனிகா, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க, ஆமாம் என் கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும்னா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் சொத்துக்காக இவ்வளோ ட்ராமா பண்ணுற நீ உன் புருஷன்கிட்ட என்னென்ன ட்ராமாலாம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோனிகா வந்து இந்திராணி கிட்ட பேசுகிறாங்க. இந்திராணி கிட்ட பேசினதை பார்த்து நம்ம அயலி செம்ம கடுப்பாயிடுறாங்க. மோனிகாவை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல மோனிகா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அயலி நீ யார் மேலே கை வச்சிருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அயலி சொல்கிறாங்க, நீ என்னடி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் அண்ணியவே கேள்வி கேட்டுட்ருப்ப, இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, இன்னொரு தடவை என் அண்ணியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனேன் அவ்வளோதான் பள்ளிகளெல்லாம் கலண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி மோனிகாவை வெளுத்து வாங்கிட்டாங்க. அயலி அடித்த அடியில் மோனிகா அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அப்போது மோனிகா அயலிக்கிட்ட சொல்கிறாங்க, என் மேலே நீ கை வச்சிட்டல, உடனே நான் சும்மாவே விட மாட்டேன், இனிமேட்டாந்து என்னோட ஆட்டத்தை நீங்களாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, போ இதெல்லாம் நாங்கள் நிறைய தடவை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவை அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி வந்து சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம வீட்டுக்கு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்தது மோனிகாவுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம ரித்திகா வந்து அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, யார் பண்ண வேலையாக இருக்கும், நம்ம வீட்டாளுங்களை தவிர வேறு யாராலுமே இந்த இன்ஃபர்மேஷனை மோனிகா கிட்ட சொல்லியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்திராணி வந்து ரித்திகாவை தான் பார்க்குறாங்க. என்ன ரித்திகா நீ தான் மோனிகா கிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, என்ன நீ சும்மா நீங்கள் என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான்லாம் ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இந்த வீட்டாளுங்கள்லையே நீ மட்டும்தான் அந்த மோனிகா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேசுவேன், ஒன்றை தவிர இந்த விஷயத்த மோனிகா கிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் திரும்ப சொல்கிறேன் ரித்திகா, நீ தேவையில்லாமல் மோனிகா கிட்ட இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவளை பற்றி உனக்கு தெரியாது, அவளை பற்றி சுயரூபம் தெரிஞ்சிச்சுன்னா நீ பின்னாடி வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க. ரித்திகா வந்து எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னை கண்டாலே இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால தான் நான் செய்கிற சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சந்தேகத்தை வர வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுது சீன் போட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்போது இந்திராணி வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் தான் ரித்திகா கிட்ட சொல்லி வைக்கணும், இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் மோனிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தானா டெய்லி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்க தான் செய்யும், அப்புறம் சித்தப்பாவை வெளியில் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கிட்ட இந்திராணி வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.